அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே கடந்த 9 மாதங்களும் நம்மை பாதுகாத்து போஷித்து மன்னித்து இந்த புதிய மாதத்தில் பிரவேசிக்க கிருபை செய்துள்ளார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை கவனிக்கிறோம். ஆண்டவருடைய நோக்கமே நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்பதை மற்றும் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் உள்ளத்திலே யூதனானவனே யூதன், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாகி இருக்கிறது. ஆதியாகமம் 17:24 படி ஆபிரகாம் 99 வயதில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டான். விருத்த சேதனத்தினுடைய ரகசியம் என்ன? இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உண்டாகும் உடன்படிக்கைக்கு அடையாளம். இரண்டாவதாக, உலகத்திற்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மூன்றாவதாக, மற்ற ஜாதிக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுவே முதலாவது யூதன் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட சம்பவம். இந்த விருத்த சேதனத்தை ஆபிரகாம் செய்து கொண்டபின் தேவனால் அபரிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டான். சரி, ஆண்களுக்கு மட்டும்தான் விருத்த சேதனம், பெண்களுக்கு கிடையாது. ஏனென்றால் ஆதியிலே ஆண்களின் மூலமாகவே தேவன் உடன்படிக்கை செய்து அவர்களை பிரித்தெடுத்து ஆசீர்வதித்தார். ஒரு ஆணுக்கு துணையான மனைவிக்கு அவன் மூலமாகவே அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறது. புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தை குறித்து கவனிப்போமாக. ரோமர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகின்ற விருத்த சேதனம். பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனத்தில் நுனித்தோலை அகற்ற கருக்கான கத்தி பயன்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில், அதாவது இப்பொழுது நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ண எபிரேயர் 4:12 படி இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய தேவனுடைய வசனம் கிரியை செய்கிறது. நம்மிடத்தில் இருக்கின்ற மாம்சத்தை அகற்ற தேவனுடைய வசனம் மாத்திரமே கிரியை செய்ய முடியும். நம்மிடத்தில் என்ன மாமிசம் இருக்கிறது? அதாவது மாமிசத்தை அதன் கிரியைகளை வைத்தே அறிய முடியும். கலாத்தியர் 5:19 படி மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாம்சமானது தேவனாலே அவருடைய வார்த்தையாகிய கருக்கான கத்தியை கொண்டு துண்டிக்கப்படும் பொழுது மீதம் இருப்பது ஆவிக்குரிய பலமும் ஆவிக்குரிய கனியும் ஆவிக்குரிய வரங்களுமே. இப்படிப்பட்டவர்களே உண்மையான யூதர்கள். இவர்களுக்குரிய புகழ்ச்சி தேவனாலே உண்டாகிறது. நாமும் இப்படி போலவே ஆண்டவருடைய கருக்கான கத்திக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவிக்குரிய யூதர்களாக மாறி தேவனுக்குரிய புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். ஆகவே நாம் கீர்த்தி உள்ளவர்களாக, புகழ்ச்சி உள்ளவர்களாக, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவோமாக.